அனைவருக்கும் வணக்கம். சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினமும் கூட சமூகத்திற்கு தேவையான அதிகமாக நாங்கள் பேசிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி தான் உங்களோடு பேச போகிறோம். குறிப்பாக அறநெறி என்கின்ற ஒரு விடயத்திலிருந்தே நாங்கள் அறம் சார்ந்த நெறிகளை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த அடிப்படை கல்வியாக நாங்கள் இந்த முதலாம் தரத்தில் அவர்களை சேர்ப்பது அல்ல. அந்த அடிப்படை கல்வி அறநெறி பாடசாலைகளினூடாக அவர்களுக்கு சரியான அறவழியிலான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது தொடர்பாக பல முறையும் பலவிதமான விடயங்களை நாங்கள் பேசியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இதனூடான பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைக்கான ஒரு சிறந்த ஒரு அறவழியில் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு முதல் முறையாக இந்த அறநெறியினுடைய வழிகாட்டலை அவர்களுக்கு சரியாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக இலங்கையில் இப்பொழுது இந்த அறநெறி பாடசாலைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்கின்ற விடயத்தையும் குறிப்பாக இந்த அறநெறி கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் தான் பல விடயங்களை பேச போகிறோம். இன்றைய எமது கலையகத்திற்கும் கூட மிக முக்கியமான ஒரு நபரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக வரக்காப்புளை காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையினுடைய அதிபரும் வரக்காப்புளை தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவை மற்றும் அகில இலங்கை சமாதான நீதவான் திருமதி கோமதி அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். இவரோடு இந்த அறநெறியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் நிகழ்காலம் இருக்கின்ற பல சிக்கல்கள் தொடர்பாகவும் பேச போகிறோம். வணக்கம். பல விடயங்கள் பேச வேண்டும். குறிப்பாக அறநெறி என்கின்ற இந்த அதனுடைய முக்கியத்துவத்திலிருந்தே சில விடயங்களை ஆரம்பித்தால்தான் அனைவருக்குமே புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு அறநெறி பாடசாலையினுடைய அதிபர், உங்களுடைய பார்வையில் அறநெறி கல்வியினுடைய நிலை எப்படி இருக்கிறது? வணக்கம். முதல்ல ஆதவன் டிவிக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அதே வேளையில் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் கதைக்கிறதுக்கான நிறைய விடயங்கள் இருந்தாலும் அதை எப்படி வெளியில் கதைக்கிறதுன்றது ஒரு சவாலாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த டிவி நிகழ்ச்சியின் ஊடாக பல பேர் மத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு முதற்க நன்றி கூறிக்கொள்கிறேன். அதாவது அறநெறி கல்வி இன்றைய காலகட்டத்தில் முன்பு அறநெறி பாடசாலைகள் அதிகமாக இல்லை. அதாவது நான் பிறந்து வளர்ந்து பாடசாலைக்கு சென்று அறநெறி பாடசாலைன்றது என்னன்னே தெரியாது. நான் போனது சர்ச்சுக்காக தான் இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை நாளில் டைமை பாஸ் பண்ணுறதுக்காக நான் சர்ச்சுக்கு தான் போகிறது. அதே மாதிரி ஆலயங்களில் வெள்ளிக்கிழமை நாளில் போயிருக்கிறேன். மற்றும் பன்சலை இப்படி எல்லா மதங்களோடையும் ஒன்றிணைச்சு தான் எங்களுடைய பயணம் வந்தது. நாங்கள் இங்கே வரக்கப்புளைக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த அறநெறி பாடசாலை ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்படின்னா நாங்கள் வரும்போது நம்மளுடைய வரக்கப்புளை ஊரில் நிறைய பேர் அவங்களுடைய கலாச்சாரம், மொழி எல்லாமே அவங்க வேற ஒரு மாற்று விதமாகத்தான் அவங்க பின்பற்றி வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது பெரும்பான்மை குறுகிய அளவில் தான் நம்ம தமிழ் மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அதுவும் வரக்கப்புளை நகரத்திலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் அதிகமாக தமிழர்களாக அங்கே கணிக்கப்படுவாங்க. கேகாலை மாவட்டம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட வரக்காப்புளை என்கின்ற அந்த பிரதேசத்திலே தமிழர்கள் செறிந்து வாழ்வது என்பதை விட மிக குறைவான அளவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை சிங்களவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்துதான் வாழ்க்கை முறையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காலம் காலமாக இருந்து வருகிறது. அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ எங்களுடைய ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயத்தின் ஊடாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அறநெறி பாடசாலையை ஆரம்பித்தோம் 2007. அதுக்கு பிறகு படிப்படியாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 மாணவர்களை வச்சு ஆரம்பித்த அறநெறி பாடசாலை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அறநெறி கல்வியை கற்று வராங்க. இப்போ இந்த அறநெறி பாடசாலை இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக மாறி போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் முன்ன இருந்த காலம் இல்லை, இப்போ இருக்கிற காலம் எல்லாமே வேறு விதமாக போயிட்டுருக்கு. நவீன ஊடகங்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே. அப்போ இந்த மாதிரியான சூழலில் எங்களுடைய இந்து அறநெறி பாடசாலைகள் ஊடாக அறநெறி பாடசாலைகளை வழி நடத்துறதுக்கான அமைப்புகளோ அதுக்கான ஆசிரியர்களோ பாடசாலை ஊடாகவோ அப்படி நிறைய விஷயங்கள் இந்த நல்ல பண்புகளோடு சேர்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது குறைவு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த அறநெறி பாடசாலைகளை எங்களுடைய அறநெறி பாடசாலையை ஆரம்பித்து அதனூடாக நிறைய படிப்படியாக நாங்கள் நிறைய மாற்றங்களை கண்டோம். அதாவது ப்ராக்டிக்கலாகவே நிறைய மாற்றங்கள் சிறுவர்கள் மத்தியில் கண்டோம்.
பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுலேருந்து அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மொழி, இது எல்லாமே இந்த அறநெறி கல்வியினூடாக மாறுபட்டது. இப்போ வாழ்க்கைக்கு தேவையான பண்புலேருந்து எல்லா நல்ல பண்புகளுமே அந்த அறநெறி கல்விக்குள்ளேருந்து தான் வருது. பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அதில் இப்போ இந்து அறநெறி பாடசாலையை பொறுத்த வரைக்கும் யோகா மைண்ட் அளவுலேயும் சரி, அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, அவங்களுக்கு வந்து ரெண்டுமே அந்த அறநெறி பாடசாலைகளுக்குள்ளே கிடைக்கிது. அப்போ ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு அறநெறி கல்வியும் முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு நல்ல சிறந்த பண்புள்ள ஒருத்தரை வந்து நாங்கள் சந்திக்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளோ கல்வி கற்றுருக்குறாங்க, ஆனால் இப்போ நாங்கள் பாதையில் சந்திக்கும் போது கூட முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு, ஒரு மதிப்பு கொடுக்காத அளவுக்கு ஒரு பண்பில்லாத ஒரு கல்வி முறை அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த கல்வி முறையோடு சேர்த்து இந்த அறநெறி கல்வியும் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு எதிர்காலத்தில் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜென்ரேஷன் தலைமுறை வந்து சிறப்பான ஒரு தலைமுறையாக மாறும். அதுக்கு இந்த அறநெறி கல்வின்றது முக்கியம். அதுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து முறையானபடி கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சிறந்த மாற்றத்தை வந்து உருவாக்கலாம். உண்மையிலேயே நீங்கள் கூறிய விடயம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய, நாங்கள் அனைவருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விடயம்தான். அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது, ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமானது. கல்வியை பாடசாலைக்கு சென்று நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், அது எந்த விதமான பாடங்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு இந்த அறநெறி பாடசாலையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் சார்ந்த ஒரு இளைஞர் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவார்களாக இருந்தால் அந்த ஒழுக்கம் சார்ந்த இளைஞர்களை வைத்துதான் ஒரு சிறந்த சமூகத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சிறந்த சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் குறிப்பாக நீங்களே கூறியது போல இந்த பிற மதங்களை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் மதரசா கல்வி என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வி திட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் சிங்களவர்களை பொறுத்தாலும் பௌத்தர்கள் மத்தியில் இந்த தகம் பாசல என்கின்ற ரீதியில் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் என்பது இந்த அறநெறியில் மிக முக்கியமாக அவர்கள் கட்டாயமாக கடைபிடிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நிகழ்காலத்தில் நாங்கள் இவ்வாறான சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பதற்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாக, அனைவருமே செல்ல வேண்டிய ஒரு விடயமாக இந்த இந்துக்களினுடைய அறநெறி பாடசாலை என்பது காணப்படாகின்ற ஒரு பாரிய குறையாக இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது இப்போ எல்லா மதங்களையும் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஹிந்து அறநெறியை பொறுத்த வரைக்கும் சில இப்போ திணைக்களம் ஊடாக நிறைய பாடத்திட்டங்கள் எல்லாமே இருந்தாலுமே அந்த கண்டிப்பாக இந்த அறநெறி கல்வி பாடசாலை செய்யணும், அதுக்கான வழிகாட்டல், அதுக்கான பயிற்சிகள், அதுக்கான ஆசிரியர்கள் வந்து மிக குறைவு. இப்போ தோட்டப்புறங்கள் எடுத்துக்கிட்டால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டப்புறங்களில் அறநெறி பாடசாலைகள் இப்போ எங்களுடைய அமைப்பு ஊடாக, எங்களுடைய அறநெறி பாடசாலை ஊடாக நிறைய அறநெறி பாடசாலைகளை ஆரம்பித்தோம். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய நிறைய சிறுவர்களுடைய பிரச்சனை சார்ந்த விடயங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது நிறைய வந்து நாங்கள் போய் காணக்கூடியதாக இருந்தது நேரிலே. அப்போ இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த அறநெறி கல்வின்றது முக்கியம். அறநெறி ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலான்றதுக்காக வேண்டி அறநெறி கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் செய்து, சத்துணவு திட்டம் அந்த மாதிரியெல்லாம் செய்து பிள்ளைகளுடைய வருகையை அதிகரித்து அந்த மாதிரிலாம் செய்யலான்னு. ஆனால் என்னத்தான் இருந்தாலுமே இப்போது நார்மலாக ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் அல்லது சங்கீதம், நடனம், மற்ற இசைக்கருவிகள் அதுகளை பாவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு பயிற்சி அளிக்கிறதா இருந்தாலும் இந்த தோட்டப்புறங்களில் வந்து அது வந்து நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கான பணத்தொகை வேணும், அதுக்கான போகிறதுக்கான வசதிகள் ஒழுங்கு செய்து கொடுக்கப்படணும். அப்படி நிறைய விஷயங்கள், நிறைய சவால்கள் இருக்குது இந்து அறநெறி பாடசாலையை பொறுத்த வரைக்கும். இப்போ தோட்டப்புறங்கள்லாம் அறநெறி பாடசாலையில் ஆரம்பித்து செஞ்சுட்டு போனாலுமே அதுக்கான வருகையும் குறைவு, மிக குறைவு. குழந்தைங்க வந்து வாரதில்லை. காரணம் என்னென்னா, ஒரு சாதாரணமாக ஓலெவல் படித்த ஒரு கேர்ள் வந்து அந்த அறநெறி பாடசாலையை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, அல்லது இருக்கக்கூடியவங்க யாராவது பெற்றோர்கள், அந்த மாதிரி தான் இந்த அறநெறி பாடசாலை. அதிகமாக வந்து பாடசாலை ஆசிரியர்கள் வந்து இந்த அறநெறி பாடசாலைகளில் வந்து அதிகமாக ஈடுபடுறதில்லை. ஒரு சில பாடசாலை ஆசிரியர்கள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறாங்க. அதிகமாக வந்து இந்த ஓலெவல் படித்தவங்க அப்படி செய்கிற நேரம் இந்த அறநெறி பாடசாலையுடைய மாணவர்களுடைய வருகை வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பிரத்யேக கிளாஸஸ், தனியார் வகுப்புகள் அது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அப்போ மற்ற மதங்களில் வந்து வலியுறுத்தி சொல்லும்போது இந்த வகுப்புகள் வந்து ஒதுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கான நேரங்களில் வந்து அந்த வகுப்புகள் வைக்கிறது இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைன்றது இன்றைக்கு அரசாங்கத்திலையும் சொல்லியிருக்குது,
இது வந்து ஒரு அறநெறி பாடசாலைக்கான குறிப்பிட்ட நேரம் அதற்காக ஒதுக்க வேண்டும். காலை வேளையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் என்பது அறநெறி பாடசாலைக்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஆனாலும் அதை தாண்டி இந்த தனியார் வகுப்புகள்னாலே நிறைய அறநெறி பாடசாலைகள் விடுபட்டு இருக்குது. இன்றைக்கி நடக்காமலே போயிருக்குது. நிறைய ஒரு 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் வரக்கூடிய நிலைமையில் வந்து இன்றைக்கி உருவாகி இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த அறநெறி பாடசாலையில் எல்லா பக்கமுமே எல்லா விதமாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரி, அதுக்கான ஒழுங்கான பயிற்சிகள் இல்லாமல் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறனால நம்மளுடைய அறநெறி பாடசாலைகளுடைய வீழ்ச்சி அதிகரித்திருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இல்லாதது தான் ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்குதுன்னு குறிப்பாக இன்னும் ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும். யார் அறநெறியில் கல்வி கற்க வேண்டும்? எந்த வயதில் உடையவர்கள் கல்வி கற்க வேண்டும்? இது வந்து நார்மலாக இப்போ இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஊடாக தான் அறநெறி பாடசாலைகள் வந்து எல்லா அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அறநெறிகளும் பதிவு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து அவங்களுக்கான ஒரு சிலபஸும் பிள்ளைகளுக்காக பாடப்புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கு. அந்த ரீதியில் கிரேட் 1 11 வரைக்கும், 1ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்க பிள்ளைகள் வந்து அறநெறி கல்வியை வந்து கற்கலாம். அதுக்கு பிறகு உள்ளவங்க இளைஞர் அணியாக வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. 1ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த அறநெறி கல்வியை கற்கிறது மாணவர்கள். குறிப்பாக இந்த கல்வியை கேட்டதற்கான காரணம், நாங்கள் கல்வி கற்கும் பொழுது நாங்களும் அதே போன்றதான் 1ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரை இந்த அறநெறி கல்வியிலே நாங்கள் ஒரு மாணவனாக இணைந்து பல்வேறுபட்ட செயல் திட்டங்களிலே ஈடுபட்டு பல விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். ஆனால் நிகழ்காலத்தில் இந்த அறநெறி பாடசாலையினுடைய பற்றாக்குறையா அல்லது ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையா என்று தெரியவில்லை. 11ஆம் ஆண்டை பூர்த்தி செய்து வெளியேறிய பல மாணவர்கள் அறநெறி பாடசாலையினுடைய ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இது சாதகமான விடயமா அல்லது இது ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சியாக பார்க்கிறீர்களா? அதாவது அறநெறி பாடசாலை இப்போ பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய சமய பாட புத்தகத்துக்கும் அறநெறி பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து மாணவர்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரைனிங் செய்ய ஒரு சில இடங்களில் வந்து பயிற்சிகள் வழங்கப்படுது ஆசிரியர்களுக்கு. இப்போ இந்த ஓலெவல் முடிச்சுட்டு வாரவங்களுக்கு வந்து இந்த அறநெறி பிள்ளைகளுக்கான கல்வி முறையை வந்து அறநெறி கல்வி முறையை வந்து மேற்கொள்கிறது மிக கஷ்டம். ஏன்னா அதுக்கான ஒரு பயிற்சிகளுமே இல்லாமல் நார்மலாக வந்த தேவாரம் படித்து கொடுப்பாங்க, அல்லது எழுத்து மூலமான சில ஸ்கூலில் அந்த மாதிரி திருக்குறள்கள், அந்த திருக்குறள் அப்படின்னு பார்க்குற நேரமும் அதுக்கான புத்தகங்கள், அந்த மாதிரியான பாரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ ஓலெவல் முடிச்சுட்டு செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்லாவே தயார் பண்ணி அவங்கள முறையாக தயார் பண்ணினாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கான முறையான கல்வி வந்து அங்கே நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய இடங்களில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மலையகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஆசிரியர்களுக்கான ஒழுங்கான பயிற்சிகள் இல்லை. இந்த பயிற்சிகளை கொடுக்கறதுக்கான பல நிறுவனங்கள், எத்தனையோ இந்து சமயம் தொடர்பான நிறுவனங்கள் இருக்குது. ஒரு அறநெறி ஊடாகத்தான் சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மற்ற கோயில்களை கட்டி பெரிய பெரிய வேலைகளை செய்கிறத விட இந்த மாணவர்களுக்கு உருவாக்கக்கூடியவர்களை உருவாக்கணும். குறிப்பாக இதை நாங்கள் நகர்ப்புறங்களிலுமே இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நகர்ப்புறங்களிலே பல கோவில்களிலே அறநெறி பாடசாலை இருந்தாலும் கூட இந்த மாணவர்களுடைய வருகை என்பது பாரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு மட்டத்தில் கிராமப்புறங்களுக்கு அதை சொல்லவே தேவையில்லை, இன்னும் மலையக பகுதிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு அதனுடைய வீழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? இது வந்து எல்லா பக்கமும் இப்போ நாங்கள் நம்ம ஊரை மாற்றணும்னா நம்ம ஊரில் உள்ளவங்க தான் அதில் வந்து முதல்ல வந்து எல்லாரும் இணைந்து அந்த மாற்றங்களை உருவாக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் இப்போ ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்காக நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. நிறைய பணம் அப்படின்னா கோடிக்கணக்கு, நம்மளுக்கு மிஞ்சிய அளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலயங்கள் அமைக்கிறாங்க. ஆனால் அறநெறி பாடசாலையை செய்கிறதுக்கான வசதிகள் வந்து ஆலயத்தில் இல்லை. காரணம் என்னென்னா, பெண் பிள்ளைகள் சில நேரம் அவங்களுடைய தொடக்க காலங்களில் வந்து இவங்களுக்கு போக முடியாத ஒரு சூழல். அடுத்தது உணவு பிரச்சனை ஒன்று இருக்குது. கோயிலுக்குள்ளே வர்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், குளித்து சுத்தமான ஆடை, கலாச்சார ஆடைகள், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆலயத்துக்குள்ளே வர்றது அதுவும் 12 மணி அளவில் ஆலயம் வந்து மூடப்படணும். அந்த மாதிரியான கட்டுக்கோப்புகள் வந்து ஆலயத்தினூடாக நிறைய இருக்குது. அதே ஒரு மண்டபம் அந்த ஆலயத்துக்கு அருகாமையில் அமைச்சாங்களா இருந்தால், இந்த கோயில் இவ்வளோ கோடிக்கணக்காக செலவழித்து அமைக்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு மண்டபத்தை அமைச்சாங்களா இருந்தால் இந்த மண்டபம் ஒன்று அந்த பிள்ளைகளுக்கான அறநெறி கல்வியை மேற்கொள்றதுக்கும் இலகுவாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வகுப்புகளை நடத்துறதுக்கும் ஒவ்வொரு தோட்டங்கள்லையும் ஒவ்வொரு மண்டபங்கள் இருக்கும்போது
அதனூடாக நிறைய வந்து அவங்க வந்து பாடசாலை கல்வியா இருக்கட்டும், அறநெறி கல்வி, கலாச்சாரம், எல்லா தேவைகளையும் அது ஊடாக மாற்றங்களை கொண்டு வரலாம். இந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக நிறைய ஆக்கத்திறன் போட்டிகள் எல்லாம் செய்யறாங்க. அதுல வந்து கட்டுரை போட்டி, சித்திரம், கதாபிரசங்கம், நடனம், பன்னிசை, பேச்சு போட்டி, சித்திரம், எல்லா போட்டிகளும் நடக்குது. இப்ப இதுல சங்கீதம் மற்றது பன்னிசை அப்படி போட்டியில வந்து கண்டிப்பா முறையாக பன்னிசை கற்றுக்கொண்டவங்க தான் அதை மேற்கொள்ளணும். அதே மாதிரி முறையா பரதம் கற்றவங்க தான் இந்த போட்டிகளில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகி அந்த சர்க்குலர்ல வரும்போது இது எந்த அளவுக்கு மலையகத்துக்கு சாத்தியமாகும். ஏன்னா ஒரு பயிற்சி இல்லாம நார்மலா இருக்கிறத கொண்டு அறநெறிகளை நடத்திட்டு வராங்க. பிள்ளைகளோட திறமைகள் இருக்குது. இந்த திறமைகள் வந்து இப்போ எங்களுடைய அறநெறி பாடசாலையோடாக நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பிள்ளைகள்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வந்தோம். நிறைய திறமைகள் அகில இலங்கை ரீதியாக பரிசு பெற்ற பிள்ளைகள், ஓலைலன் போய் பேச்சு போட்டியிலலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறாங்க. ஆனாலும் முறையான பரதம் கற்ற மாணவர்கள்னு சொன்னால் நம்மளுடைய அறநெறியில் கூட இல்லை. காரணம், டீச்சர்ஸ் வந்து பரதம் படித்து கொடுக்கறதுக்கோ பன்னிசை செய்கிறதுக்கான ஆசிரியர்களும் இல்லை. ஒன்று கொழும்புல அல்லது கண்டி, வடகிழக்கு மாகாணங்களில் இருக்குது. இப்போது வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து வாழ்க்கையோடைய அவங்களுடைய சமய விரும்பியங்கள், ஆன்மீகம் எல்லாமே இருக்குது, அதோட ஒன்று நெஞ்சு இருக்குது. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு வேறையா ஒரு செப்பரேட்டாகவே ஒரு அறநெறி கல்வியூடாக மாற்றங்களை உருவாக்கணும். ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அப்போ ஒரு கொமனாக ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு போட்டி நடத்தும் போது, ஒரு ஆக்கத்திறன் போட்டி இலங்கையில் உள்ள இந்து சிறார்களுக்கு அப்படின்னு வார நேரம், இந்த மலையகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இது சாத்தியமா? ஏன் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து இவ்வளோ காலமும் எடுக்காமல் இருக்காங்க? அப்போது வெறுமனே ஒரு பேப்பரை அனுப்பி அதுக்கான பயிற்சிகளை செய்து பிள்ளைகளுக்கான போட்டிக்கு வாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கே தவிர, இந்த பிள்ளைகள் பயிற்சியே இல்லையே, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஆசிரியர்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம்? சில ரிமோட் ஏரியாவுக்கெல்லாம் சில நிறுவனங்களோடவே யாருமே போய் பார்க்குறதே இல்லை. சில இடங்களுக்கு போகிறதே, இப்போ நாங்களாம் சர்வீஸ் செஞ்சனால நிறைய கொரோனா அந்த காலப்பகுதியில் வந்து நிறைய இடங்களுக்கு தோட்டப்புறங்களுக்கு போனதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்தோம். இப்போ அதனால எவ்வளோ தூரங்களில் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆலயங்கள் இல்லாமல். அப்போ அதுக்கு இப்போ எங்களுடைய இப்போ நான் சாதாரண ஒரு அறநெறி பாடசாலையோட ஆசிரியர், எனக்கு அவ்வளோ பவர் இல்லை இந்த மலையகத்தில் உள்ள எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. எங்களால் முடிஞ்ச வேலைகளை நாங்கள் செய்கிறோம். நிறைய சத்துணவு திட்டங்கள் கொடுத்து, அப்படி ஆசிரியர்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணி என்னென்ன சொல்லி கொடுக்கலாம், என்னென்ன மோட்டிவேஷன் அப்படின்றத வந்து அவங்களோட ஷேர் பண்ணி செஞ்சாலுமே எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, எத்தனையோ இப்போ மதகுருமார்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மலையகத்தில் இறங்கி அவங்களுடைய தோட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து அந்த அறநெறி கல்விக்கும் அதை மேம்படுத்துறதுக்கான எத்தனையோ வேலை திட்டங்களை செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் செய்கிறதில்ல. அதுதான் என்னோட ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாகவே இருக்குது அந்த ஒரு விஷயம். குறிப்பாக உண்மையிலேயே பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். இது ஒரு பாடசாலையினுடைய அதிபர் திருமதி கோமதி அவர்களினுடைய ஒரு எண்ணப்பாடு. அவர்களுடைய பார்வையில் இன்றைய மலையகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் பிரதானமான விடயங்களாக அவர் எதை பார்க்கிறார், எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்கின்ற ரீதியில் பல விடயங்களை அவர் பேசியிருந்தார். இன்னும் சில விடயங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். அவரிடம் கேட்டு அவர் கொடுக்கின்ற அந்த பதிலை வைத்து இன்னும் சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக பேசலாம். அனைத்து நபர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளையை நிச்சயமாக அறநெறி கல்வியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் கூட சில பிரதேசங்களில், சில மாவட்டங்களில் இது ஒரு பாரிய பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிரதானமான காரணம் அடிப்படை வசதிகளின்மை. ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு கிராமத்திலோ அல்லது இவ்வாறான மலையக பகுதிகளிலோ ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்து அவர்களை ஒரு நல்வழியில் அல்லது அவர்களை ஒரு சிறந்த இளைஞர் சமுதாயத்தில் இந்த சூழலிலே அனைவரோடும் ஒட்டி வாழக்கூடிய வகையில் வளர்த்தெடுப்பது என்பதே ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. காரணம், இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி, குறிப்பாக இந்த மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திலும் பலர் இருக்கிறார்கள், அமைச்சர்களாகவும் பலர் இருக்கிறார்கள், பல தொண்டர் நிறுவனங்கள் இருக்கிறது, அமைப்புகள் இருக்கிறது. ஆனாலும் பிரச்சனைகள் மட்டும் ஓய்ந்த பாடே இல்லை. மக்களினுடைய அந்த ஒவ்வொரு கோரிக்கைகளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படையான கோரிக்கையாகவே இருக்கிறது. இலங்கை முழுவதிலுமே நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மட்டும்தான் அடிப்படையான விடயங்களும் கூட கிடைப்பது என்பது ஒரு பாரிய சவால்களாக
விடயங்களாகவே காணப்படுகிறது. ஏன் இந்த நிலைமை? எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தாலும் போராடி அதை கேட்டு கெஞ்சிதான் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எதற்காக இத்தனை பேர் அரசாங்க பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்குள்ளும் சரி அமைப்புகளின் தலைவர்களாகவும் சரி பல பொறுப்புகளிலும் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை அல்லது ஒரு அடிப்படையான விடயங்களையும் கூட சரியாக செய்து கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம்தான் கோமதி போன்ற பல அதிபர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது வெறுமனே இவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்துவிட வேண்டும் என்பது மட்டுமல்ல. இந்த மாற்றங்கள் சிறந்ததொரு எதிர்கால இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கும், சிறந்ததொரு சமூகத்தை உருவாக்கும். அனைவருடைய பார்வையும் அனைத்து வளங்களும் இருக்கின்ற இவர்களால் முடியும் என்று இருக்கின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாதாரண விடயங்களை கூட உங்களுக்கு வழங்க முடியவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக பேச வேண்டும். மிக முக்கியமாக நான் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான், பலர் இருக்கிறார்கள் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம், அமைச்சு பொறுப்புகளில் இருப்பவராக இருக்கலாம், பல தொண்டர் அமைப்புகள் என்று பல நிறுவனங்கள் இருக்கு. இவர்களிடம் நீங்கள் கோரிக்கை வைக்கவில்லையா? ஏன்? அரசியலோட அவ்வளோ பெரிய தொடர்பு இல்லை ஆரம்ப காலத்தில். அதாவது இப்போ நினைக்கிறேன் அரசாங்கத்தில் இப்போ முன்ன நினைக்கிறேன் ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல, சரியாக எனக்கு தெரியாது, 5 வருஷத்துக்கு முதல்ல இப்போ இந்து கலாச்சார திணைக்களம் இருக்க மாதிரி இந்து சமயத்துக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், இந்து கலாச்சார அமைச்சர். அப்போ அமைச்சு ஊடாக எங்களுக்கு போய் அவங்களோட கதைச்சி நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு இலக்குவாக இருந்தது. இப்போ ஆலயங்கள் ஊடாக மண்டபம் ஒன்று அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை வந்து கதைச்சி முன்ன போய் செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ சமீபத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் கலாச்சார திணைக்களத்தினூடாக, ஆனால் திணைக்களத்தினூடாக இப்போ கவர்மெண்ட்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பிரதேச செயலகத்திலிருந்து அனைத்து அரசாங்கத்தினோட தொடர்புட்ட விடயங்கள்ல வந்து பொருளாதாரம் ஒரு பாரிய பிரச்சனையா இருக்குன்றத முன் வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இது தொடர்பாக நாங்களுமே கதைத்திருக்கிறோம். கலாச்சார திணைக்களம் எங்களிடம் கூறிய ஒரு விடயம் தான், நிதி என்பது பாரியதொரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்களுக்கும் அரசாங்கம் ஒதுக்குகின்ற நிதி, குறிப்பாக இந்து கலாச்சார திணைக்களத்தை கூறுவமாக இருந்தால் அவர்களாலும் கூட சில செயற்திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதற்காக ஒதுக்கப்படுகின்ற இந்த நிதியினுடைய அளவு வந்து மிக குறைவாக காணப்படுகிறது. பல விசேடமான தினங்களாக இருக்கட்டும், போட்டிகளாக இருக்கட்டும், இவைகளை அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் பரந்துபட்ட இலங்கைக்குள்ளே அத்தனை விடயங்களையும் செய்வதற்கும் இவ்வாறான விடயங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த நிதி ஒரு பாரியதொரு பிரச்சனையாகவும் பற்றாக்குறையாகவும் இருந்திருக்கிறது. குறிப்பாக மலையகத்தை பற்றி பேசும் பொழுது சிறுவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவைகள் தொடர்பாக விளக்க முடியுமா? சிறுவர்களுக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பாரிய பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அதுவும் ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தான். இப்போ நார்மலாக தோட்டப்புறங்களில் கிடைக்கக்கூட அந்த கூடிய வருமானங்களை வச்சு தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் நடக்குது. இப்போ சில தோட்டப்புறங்கள் எடுத்துக்கிட்டால் அங்கங்கேயே அவங்களுக்கான பாடசாலைகள் வந்து இருக்குது. அதுவும் கிரேட் 5 வரைக்கும், ஒரு 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் அந்த பாடசாலைகள் இருக்குது. அதுக்கு அடுத்து அவங்க வந்து ஒரு நகர்ப்புற பாடசாலையை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களில் இப்போது ஒரு தந்தை ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சாரா இருந்தால் அவங்களுடைய இப்போ ஒரு குழந்தையுடைய அம்மா வந்து எப்படியும் தாய் வந்து வெளிநாட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் நிறையவே 100% அம்மா மாதிரி தான் நிறைய வந்து பெற்றோர்கள்ல வந்து ஆண் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நிறைய குழந்தைகளை நாங்க இனம் காணப்பட்ட குழந்தைகள் பார்த்தா மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டாங்க, உடல் ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. சில நேரம் ஸ்கூல் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய ஆடைகள், அதை தான் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று. உளவியல் ரீதியான அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தாக்கங்களை உளவியல் ரீதியான இப்போ பெற்றோர்கள் இப்ப கண்டிப்பா தந்தை வந்து 190% மதுபோதைக்கு ஆளாகனவராக இருக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைகளுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவரால் கேட்டு அதை வந்து தீர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அதுக்கு வந்து அடிமையாகியே தான் இருக்கிறாங்க. அதாவது இப்போ தோட்டப்புறங்களில் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அதிகப்படியான அப்போது ஒரு தந்தை அந்த மாதிரியான ஒரு சூழலில் அம்மாவும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான நிலைமையில் பிள்ளைகளுக்கான அவங்களுக்கு மனசில் உள்ள விஷயங்களை கதைக்கிறதுக்கும் யாருமே இல்லை. அம்மா சைடாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு சூழல். அம்மா கூட உழைச்சி அவங்க இங்கே பொருளாதார ரீதியாக அவங்க வீடை கட்டலாம், இல்லை பிள்ளைய படிக்க வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் போகிறாங்க. போனாலும் அங்கேருந்து அனுப்பக்கூடிய காசை அப்பா இந்த மாதிரியான மதுபோதைக்கு அடிமையாகி காசை எல்லாத்தையுமே செலவழித்து கடைசியில் பிள்ளைகளுடைய நிலைமையும்
அவங்களுடைய கல்வி நடவடிக்கையாக இருக்கட்டும், மன ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும். சில நேரங்களில் அவங்களுடைய ஆடைகளை கழுவி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இரவுல தூங்குனாங்களான்னு கேட்குறதுக்கு கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா தனியான ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு தோட்டத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம், O level படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, அவக்கு ஒரு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறா. அப்போது ஸ்கூலில் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சி பார்த்தா இப்போ எப்படியோ அவங்களோட அப்பா மதுபோதைக்கு ஆளாகி நைட்டில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அம்மாவும் வெளிநாட்டில் இருந்தாங்க. கடைசியாக அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் அந்த ஊருக்கு. போய் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு வந்து புத்தி சொல்லி கொடுக்க ஒருத்தரும் இல்லை. அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எது நல்லது எது கெட்டது. அப்போ ப்ரெக்னென்ட் ஆகினதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம உள்ளாகிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்க அதுக்கு பிறகு அதோட சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த கேர்ளும் சொல்ல மாட்டேங்கிறா. கடைசியாக நாங்களும் போயிட்டு அவருக்கு நிறைய உதவி செஞ்சோம். ஏன்னா அடுத்த அவங்களுடைய தங்கச்சியும் ஒன்று இருக்கிறா அந்த வீட்டில். அப்போ டீச்சர்ஸ் எல்லாருமே கதைச்சி அட்வைஸ் பண்ணி எல்லாமே செஞ்சு கடைசியாக இப்போ குழந்தை கிடச்சிருச்சு. கிடைச்ச பிறகு இப்போ அவங்களோட தங்கச்சிக்கும் அதே ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தை கிடச்சி அவங்க வீட்டில் அந்த குழந்தை இருக்குது. இவங்க அந்த கேர்ள் வந்து இறந்துட்டா. நினைக்கிறேன் இப்போ 1 month இருக்கும், இறந்துட்டா. அந்த மாதிரி நிறைய தோட்டப்புறங்களில் வந்து ஒரு புத்தி சொல்றதுக்கு, நல்லது கெட்டது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் இப்போ இந்த அறநெறி கல்வின்றது வந்து இப்போ நம்மளுடைய அறநெறி பாடசாலையில் வந்து இந்த வரலாறுகள் இதுகளை தாண்டி மோட்டிவேஷன் தான். இப்போ மார்னிங்லேருந்து அந்த முடியும் வரைக்குமே அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். இந்த காலத்தை பற்றி பெண்களுக்கு என்ன தேவை, எப்படி நாங்கள் ஒரு நல்ல டெவலப் ஆகலாம், எங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு எப்படி இந்த கல்வி ஒரு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு விஷயம்னால இந்த ஒரு மோட்டிவேஷன் தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க ஏதோ பார்த்து பழகுனதை வச்சுட்டு பரவாயில்ல, நாளைக்கு ஒரு ரப்பர் பால் வெட்டி உழைச்சிக்கலாம், இல்லை ஒரு பாஸ் வேலைக்கு போயிட்டு இருந்துடலாம், படிக்காட்டியும் பரவாயில்ல. அப்போ படிப்புக்கான இம்பார்ட்டன்ட் கூட சொல்லி கொடுக்கறதுக்கான இது பாடசாலை கல்வியிலையும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் அந்த மதிப்பெண்ணுக்கான பாடத்திட்டங்கள் நடக்குதே தவிர அந்த ஒரு மணித்தியாலும் கூட ஒரு சில பாடசாலைகளை தவிர மற்ற ஏனைய பாடசாலைகளில் அவங்களுக்கான மோட்டிவேஷன்ஸ் வந்து மிக குறைவாக இருக்குது. அப்போ ஒன்று அறநெறி கல்விக்கான முக்கியத்துவத்தை பாடசாலை ஊடாக ஏற்படுத்தி கொடுக்கணும், அல்லது தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன் வந்து இந்த குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையை அமைக்கணும், அல்லது ஒரு நிறுவனங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் வட்டாரங்களில் இதுக்கான ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும். என்னதான் நாங்கள் ரோட்டு போட்டு கொடுத்தாலும் வீடு கட்டி கொடுத்தாலும் அங்கே வேலை இல்லை. காரணம் என்னென்னா அந்த குழந்தைங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் வந்து நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு குழந்தை நான் எனக்கு தெரிஞ்சு பாடசாலையில் போயிட்டா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாதான். அப்போ பாடசாலையில் ஆசிரியர் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து விஷயத்த சொல்லலை. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முறை அறநெறிக்கு போகிற நேரம் இந்த விஷயம் வந்து நாங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது தான் அப்போ அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்படி பாடசாலை இந்த நாள் அடி. அப்போ அவரை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு 5 minutes அவரோட கதைச்சோம். அதுக்கு பிறகு தான் அவர் சொன்னார், அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அப்பா குடிச்சிட்டு நைட்டில் சண்டை பிடிச்சிட்டே இருப்பார், தூங்குறதுக்கே கிடைக்காது, தூங்குனாலே எழுப்பி விட்டுருவார், சாப்பிடவும் இல்லை, சாப்பாடும் செஞ்சு கொடுக்கல, அப்போ சாப்பிடாம இது இப்படி இருக்கிறதுனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், ட்ரெஸ்ஸும் துவைச்சிடல அப்படின்னு சொல்லி அந்த சின்னவர் வந்து விரக்தியில் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் மத்தியில். வந்து வெறுமனே நான் எனக்கு தெரிஞ்சு டிவியில் நிறைய வெளிப்படையான ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்களே தவிர அடுத்து வார ஜென்ரேஷனுக்கு வந்து மன ரீதியாக நிறைய சூசைட்லாம் பண்ணுறாங்க. நிறைய 16-15 வயசுலேயே ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறாங்க, ஸ்மோக் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சிடுறாங்க நிறைய பேர். அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு எதுவுமே தெரியல. மறுபடியும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே தான் இந்த குழந்தைங்களும் போய்கிட்டே இருக்கிறாங்க. அது மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எல்லாருமே சேரணும், அப்போ தான் மாற்றத்தை உருவாக்கலாம். குறிப்பாக நீங்கள் கூறியது போல இன்னும் ஆழமாக இந்த விடயத்தை பற்றி பேசும் பொழுது இதற்கு ஒரு தீர்வாக அறநெறி என்பது மிக மிக முக்கியமானது தான். காரணம், ஒரு சுய ஒழுக்கமான ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படையை பாடசாலை பருவத்தோடு சேர்த்து இந்த அறநெறியில் அவர்கள் கற்றால் அந்த மாற்றம் உருவாகும். ஆனால் இவர்களை சூழ இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதே அவர்களுக்கு ஒரு பாரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தான்
பாடசாலை கல்வியை தாண்டி அறநெறி கல்வி என்கின்ற இரண்டாவது ஒரு கல்வியை அவர்கள் கற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் பார்க்கும் பொழுது நீங்கள் கூறியது போல இந்த இந்து அறநெறிகளினுடைய வீழ்ச்சி என்பது ஒரு பாரிய மட்டத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஒரு கோயிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு கோயில் ஒவ்வொரு மலையகத்திலும் ஒரு பிரதேசத்திலுமே இருக்கும். அந்த கோயில்களில் இருக்கின்ற மக்கள், சூழ இருக்கின்ற மக்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வோ அல்லது ஏதேனும் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறது? இப்போ நார்மலாக மலையகத்தை பற்றி பேசுகிறதுனால மலையகத்தில் இருக்க தோட்டப்புறங்களில் அநேகமாக வந்து இந்து மக்கள் தான் அதிகமாக காணப்படுறாங்க. கொஞ்சம் தான் வேறு வேறு மதங்கள். அதிகமாக வந்து நகர்ப்புறங்களில் தான் இந்து மக்கள் தான் அதிகமாக தோட்டப்புறங்களில் இருக்குது. மற்றவங்க வந்து நகர்ப்புறங்களை தாண்டி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றி கொண்டு வராங்க. இப்போ இந்த தோட்டப்புறங்களில் வந்து ஆலயங்கள் பிரதானமாக இருக்கக்கூடியது. இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு கொமனாக ஒரு பொது இடம் தேவை. அந்த வகையில் ஒரு ஆலயம் தான் அந்த ஊரை வந்து வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான சூழலில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஊரை மாற்றணுமா இருந்தால் ஆலயங்களூடாக இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு இளைஞர் அணியை வந்து உருவாக்கணும். அது பெண்களும் ஆண்களும் சரிசமமான ஒரு அளவை எடுத்து அவங்களுக்கு ஒரு டீம் அமைச்சு இந்த ஊரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஆலயங்களூடாக திருவிழாக்கள் செய்ய தான் வேணும், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆலயங்களுக்கு அது கண்டிப்பாக செய்ய வேணும். ஆனால் இப்போ 8 லட்சம் செலவழிக்கிறதுல ஒரு 3 லட்சத்தை செலவழித்து ஒரு மண்டபத்தை அமைச்சாங்களா இருந்தால் இந்த மண்டபத்தினூடாக இருக்கக்கூடிய எதிர்கால ஜென்ரேஷன், எதிர்கால தரமுடைய அந்த யங் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வெளியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான மோட்டிவேஷன், நிரந்தரமான தீர்வுகள். ஒரு வீட்டுல ஒரு கூரை இல்லாம இருக்குது, அதை நாங்க வந்து டிவிக்கு கொண்டு போக தேவையில்லை. சாதாரணமா ஒருத்தர் குடிக்கிறதுக்காக ஒரு 2-3 செலவழிக்கிறார் ஒரு நாளைக்கு. தகரம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து இவங்களுக்கு இல்லை. இப்ப இந்த இதுகளை வந்து இளைஞர்களால செய்ய முடியும் கண்டிப்பா. அவங்களோட பிரச்சனையில நாங்கள் தலை போட மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு போனால் யார் தான் அது மாற்றத்தை வெளியில இருந்து யாருமே உதவி செய்ய வர போறது இல்லை. ஒரு சில நிறுவனங்கள், ஒரு சில இப்போ நான் கொழும்புல இருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய அறநெறி பாடசாலைலாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இருந்தாலும் இது வந்து முழுமையான ஒரு தீர்வாக அமையிறது இல்லை. ஏன்னா தனித்தனிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அவங்களோட பழகிறதுனால, நாங்கள் சிறுவர்களோட அதிகமாக பழகிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒரு 20 இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்களா இருந்தால் இவங்க மாதத்துக்கு ஒருக்கா அந்த மண்டபம் செய்யக்கூடிய அந்த மண்டபத்து ஊடாக ஒரு மீட்டிங் வைக்கலாம். அது ஊடாக இந்த தோட்டப்புறங்களில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தேடி பார்த்து, ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கும், ஆனால் அது பொருளாதார ரீதியாக வெளியில் போயிட்டு படிக்கிறதுக்கு ஒரு வசதிகள் இருக்காது. ஒரு பயோ செய்கிறதுக்கு விருப்பமான ஒரு பிள்ளை இருக்கும், 9 எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை A லெவலில் போயிட்டு படிக்கிறதுக்கு எங்கே ஸ்கூல் இருக்கு, எப்படி படிக்கிறது? நிறைய பிள்ளைகள் வந்து இந்த ஒரு விஷயம்னால படிக்காமலே காமர்ஸ் போகிறாங்க. நிறைய பேர் 9 எடுத்த பிள்ளைகள் A லெவலில் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு எம்பிஷன் என்னன்னு கேட்டால் போய் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க பைலட் ஆகணும், போலீஸ் ஆகணும், இப்போ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பேங்க் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 100க்கு 90% அது வந்து கனவு. அந்த கனவாகவே தான் இருக்குது, வார்த்தை வாயில் வாரது மட்டும். ஏன் அந்த விஷயத்தை வந்து உள்வாங்கி இந்த இளைஞர்களூடாக வெளியில் இருக்கக்கூடிய உதவிகள் எடுத்து நாங்கள் எவ்வளோ இந்த திருவிழாவுக்கெல்லாம் செலவழிக்கிற காசில் ஒரு கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிட்டே வந்தால் கூட இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஹாஸ்டல் வசதி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் நம்ம அமைப்பு ஊடாக ஒரு மாணவிக்கு வந்து கேகூர் டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு வந்து 9 எடுத்த கேர்ள் ஒன்று இங்கே சைவ மங்கையர் பாடசாலையில் வந்து நாங்கள் அவள் வந்து அங்கேயே போர்டிங் ஆக்கி அப்படி, ஏன்னா அப்பா அங்கே சூழல் வந்து அவங்களுக்கு படிக்கக்கூடிய சூழல் இல்லாததுனால பாடசாலைகளும் இல்லை கேகூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். எல்லா பிரச்சனைகளும் இருக்கும்போது அப்போ அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்களும் இப்படி முன் வந்தால் கண்டிப்பாக எத்தனையோ பெரிய பெரிய வைத்தியர்களை உருவாக்கலாம், என்ஜினியர், மற்றது எத்தனையோ தொழில்கள் இருக்குது. மற்ற தொழில்களுக்கு போகிறதா இருந்தால் சிந்திக்க வேண்டி இருக்குது எப்படி செய்வாங்க. ஆனால் கனவு இருக்குது சின்னவங்களுக்கு, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான அந்த என்ன கூட்டு முயற்சி இல்லை. அவங்க எப்படி போனா என்ன, நாங்கள் எப்படி, அவங்களோட வழிகாட்டுதல் இல்லை. அப்போது இந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஊரில் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இனங்கண்டு அதை தீர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போது நான் பெரியாள் நீ பெரியாள்ன்ற ஒரு பிரச்சனை வர்ற நேரமே நிறைய வந்து பிளவு ஏற்படுது. அது நிறைய அமைப்புகள் கூட இல்லாமல் போகிறதுக்கான காரணமே அதுதான். அப்போ எதிர்காலத்தில் நம்ம இப்போ பிற உயிர்களை பார்க்கும்போது தான் நம்மளை கடவுள் பார்ப்பாரு.
அப்போ பிற உயிர்கள் மேலே ஒரு அன்பு செலுத்தும் போது எங்களுக்கு ஒட்டோவா அவர் கொடுக்க வேண்டிய இதுகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ மற்ற உயிர்களையும் ஒரு உயிர்களாக நேசித்து அவங்களுக்காக நம்மளுடைய ஒரு டைமில் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு ஒதுக்கணுமா இருந்தால் ஒவ்வொருத்தரும் அப்போது அந்த சமுதாயம் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஊர்ல இருந்தே தீர்வுகளை வந்து ஏற்படுத்த முடியும். உங்களுடைய அறநெறி பாடசாலை காளிகாம்பாள் வரக்காப்பள்ளி காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையினுடைய அதிபராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பாடசாலையை பற்றி கூற முடியுமா? எவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் அந்த பாடசாலையில் இடம்பெறுகிறது? அதாவது நான் வரக்கப்போல காளிகாம்பாள் அறநெறி பாடசாலைன்றது வரக்கப்போல பிரதேசத்தில் தான் இருக்குது, கண்டிக்கொழும்பு வீதியில் தான் இருக்குது. அங்கே ஒரு ஆலயத்தில் தான் நம்மளுடைய பணி வந்து ஆரம்பித்தது. நான் வந்து சுமார் 25 வருஷத்துக்கு முதல்ல தான் இந்த வரக்கப்பளைன்ற ஊருக்கே வந்தேன். எங்களுடைய ஊர் வந்து பதுளை டிஸ்ட்ரிக்ட். அப்போது இங்கே வந்து நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கும் போதே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அங்கே வரக்கப்பளையை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம ஆலயத்தின் ஊடாக ஒரு அறநெறி பாடசாலையை ஆரம்பித்தோம் 2007. அப்போ அந்த அறநெறி பாடசாலை ஊடாக படிப்படியாகத்தான் ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். அங்கே இருந்த ஒரு பெரிய பாரிய பிரச்சனை வந்து தமிழ் பாடசாலை ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய இதுகள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் மாணவர்கள் வந்து சிறுவர்கள் வந்து முன்கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு கூட்டாக இணைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நல்லா கல்வி கற்றவர்கள், மற்றது அதிபர், ஆசிரியர்கள், அப்படி நிறைய பேரை இணைச்சிக்கிட்டு தனவந்தர்கள் இவங்களையெல்லாம் இணைச்சி ஒரு பாடசாலை ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் 2013ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 40 வருஷமாக இந்த போராட்டம் இருக்குது வரக்கப்போலையில். ஆனால் 2013ஆம் ஆண்டு ஒரு பெரிய டீமாக இணைஞ்சு நாங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் வச்சு அதுக்கு பிறகு ஒரு சிங்கள பாடசாலைக்குள்ளே ஒரு தமிழ் செக்ஷன் ஒன்று உருவாக்கணும். ஒரு பில்டிங்கில் தமிழ் மாணவர்கள் வேறையாக கற்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு அந்த பாடசாலை ஆரம்பித்து ஒரு 5ஆம் ஆண்டு வரும்போது நான் நினைக்கிறேன் மாகாண ரீதியாக அந்த பாடசாலையில் தோட்டப்புறங்கள்ல இருந்து வந்து படித்த மாணவர்கள் ப்ரொவின்ஸ் லெவலில் வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்தாங்க. அப்போது அந்த டேலண்ட் இருந்ததுக்கு அதுக்கான அடித்தளம் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதை இன்னும் கண்டோம். அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு ஒரு அமைப்பு உருவாக்கணும் வரக்கப்போலை பிரதேசத்தில். அங்கே இருக்கக்கூடிய தோட்டப்புறங்களை சேர்ந்த அங்கத்தவர்களை சேர்த்து ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும். அது இப்போ 6 வருஷம் ஆகுது. அதுக்கு ஒரு பேஸ் வந்து அந்த காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையாக இருந்தது. இந்த அமைப்பினூடாக பல சேவைகள் செஞ்சுருக்கிறோம், நிறையவே சேவைகள் செஞ்சுருக்கிறோம். இப்போவும் இந்த பாடசாலை ஒரு சிங்கள பாடசாலையில் ஒரு செக்ஷனாக இயங்கிட்டு போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து சிங்களவர்கள் வந்து நிறையவே நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கான உதவிகள் வந்து செஞ்சாங்க. அதனால தான் நாங்கள் இந்த எல்லா வேலைகளையுமே செய்கிறதுக்கு இலகுவாக இருக்குது. இப்போவும் ஒரு 2.5 ஏக்கர் காணி எடுத்திருக்கிறோம். இந்த காணியில் பாடசாலை அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசி கட்டத்தில் இருக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நான் நினைக்கிறேன் பாடசாலை ஒன்று வந்து ஒரு 1000 பிள்ளைகளுக்கான கல்வி கற்கக்கூடிய பாடசாலையாக அது அமையும். அதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இந்த அறநெறி பாடசாலைங்கிறது எதுக்காக நான் இவ்வளோத்துக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அறநெறி பாடசாலையில் ஊடாக ஒரு மாணவனை உருவாக்குறதோ, ஒரு சிறுவரை உருவாக்குறதோ, ஒரு சிறுமியை உருவாக்குறதுன்றது அடுத்த விஷயம். இது மூலமா பெரிய ஒரு சமூக மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடித்தளம். ஆமா, அடித்தளம். ஏன்னா நம்மளுக்கு பேசிக்கா அமைஞ்சது அந்த அறநெறி பாடசாலை தான். அப்படி எங்களாலே இப்படி ஒரு ஊர்ல வந்து இப்படி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய எந்த ஒரு சிறு பிரதேசத்துல வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னா எத்தனையோ ஊர்களில் வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்க முடியும். ஒற்றுமையா இருந்து அதை செய்யும் போது நாங்கள் நிறைய மாற்றங்களை மாற்றங்கள் உருவாக்குறதுனூடாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வந்து ஒரு நல்ல சிறப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வழிவகுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆரம்பம். எத்தனை பேர் இப்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அறநெறி பாடசாலையை? சுமார் 100 மாணவர்கள்கிட்ட இருக்கிறாங்க. 97 அந்த மாதிரி. அந்த கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் மாணவர்கள் சரிவடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு இப்போ மாணவர்கள் வந்து அதிகமான பேர் வராங்க. நம்மளுடைய அறநெறி பாடசாலையில் மாணவர்கள் இன்ட்ரெஸ்டாகவே தான் வராங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விருப்பம். இப்போ போன கிழமையில் நாங்கள் சொல்லியிருந்தோம் எலெக்ஷன் வருது, அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ எல்லாத்துக்கும் லீவு, இது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லாருக்குமே கவலைன்னு தான் சொன்னாங்க. அந்தளவுக்கு விளையாட்டு, குழு விளையாட்டு,
நிறைய அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி. இப்போ பாடசாலையில் எந்த நேரமும் கல்வினால அதுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து அது ஒரு வெறுப்படைஞ்ச நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ இப்போ அறநெறி பாடசாலையும் அதே ஞாயிற்றுக்கிழமையும் கல்வி நடவடிக்கை இல்லாமல் அவங்களுக்கான மோட்டிவேஷன், விளையாட்டுகள், குழு செயற்பாடுகள், தியானம், யோகா பயிற்சிகள், அப்போ ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதனால இந்த நம்மளுடைய அறநெறி பாடசாலை சிறப்பாக செஞ்சுட்டு போகிறதுக்கு அது ஒரு பக்கபலமாகவும் இருக்குது. மலையகத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் போல நீங்களும் ஒரு குழுவாக இணைந்து உங்களுக்குள்ளே ஒன்று கூடி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஒரு விடயத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். அப்பொழுது 1ஐ 10 ஆக்கலாம், 10ஐ 100 ஆக்கலாம். உங்களுக்கும் அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். யாரோ ஒருவர் வந்துதான் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்காமல் உங்களுக்குள்ளேயே, உங்களுடைய பிரதேசங்களிலே, உங்களுடைய கிராம மட்டத்திற்குள்ளே இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு செயற்பாடுகளிலே நீங்கள் இயங்கும் பொழுது, அந்த இயங்கு நிலை என்பது தொடங்கிய பொழுது அதனோடாக உங்களுக்கு பலருடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நிச்சயமாக இந்த 45-50 நிமிடங்கள் என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். குறிப்பாக இவருடைய வருகை என்பது நல்ல சில விடயங்களை உங்களுக்கு நாங்களும் சரி இவருனூடாகவும் சரி ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கு இந்த அறநெறி பாடசாலையினுடைய முக்கியத்துவமும், குறிப்பாக உளவியல் ரீதியாக இப்பொழுது இந்த மலையக பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் எப்படிப்பட்ட விடயங்கள் ஏற்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் உங்களுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியில் இங்கு வருகை தந்து பலவிதமான விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். நிச்சயமாக ஒரு நல்லதொரு சமுதாயம் நீங்கள் நினைப்பது போல் உருவாகும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுடைய வருகைக்கும் நன்றி கூறுகின்றோம். நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.